சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள திராவிட கட்சிகள் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கூட்டணியில் அடுத்தடுத்த சிக்கல் எழுந்து வருகிறது. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்தது என அதிமுக நிர்வாகி வைகைச்செல்வன் கூறியதை அடுத்து திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தலைமைக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தனர். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அடுத்த ஜென்மத்திலும் திமுக கூட்டணியில் ஓட்டை விழாது என கூறினாலும் அவரது கட்சியின் மற்ற நிர்வாகிகள் கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி போன்ற விஷயங்களை பேசி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த கூட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரிடம் தொகுதிகளை திமுக குறைத்து கொடுத்தால் விஜய் கட்சியுடன் கூட்டணி பேச வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் வெளிப்படையாகவே தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிக தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி போன்ற விஷயங்களை மையமாக வைத்து தமிழக காங்கிரசார் பேசி வருகின்றனர். இது திமுகவுக்கும் கூட்டணிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதால் உஷாரான செல்வ பெருந்தகை இந்த ஜென்மம் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலும் திமுக கூட்டணியில் ஓட்டை விழாது என கூறி சமாளித்து வருகிறார். அவர் திமுகவுக்கு ஆதரவான திசையில் சென்றாலும் மற்ற நிர்வாகிகள் அதற்கு மாறான பாதையிலேயே செல்கின்றனர். சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் கூறுகையில், தமிழகத்தில் கடந்த தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்டோம். இந்த முறை நிச்சயமாக அதிக தொகுதிகளை கேட்போம். சட்டசபை தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சு நடத்தும் போது அமைச்சரவையில் பங்கு குறித்து பேசுவோம் என்றார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜகவை சேர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். எங்கள் கட்சியுடன் கூட்டணி சேர்பவர்களுக்கு ஆட்சியில் அதிகார பகிர்வு அளிக்கப்படும் என தவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் கேட்கும் போது தேசிய கட்சியான காங்கிரசும் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பதில் தவறில்லை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதான் கட்சி நடத்துகிறோம். ஆட்சியில் பங்கு மட்டும் போதாது, துணை முதல்வர் பதவியும் சேர்த்து தந்தால் மட்டுமே காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக தேர்தல் பணிகளில் ஈடுபடுவர். துணை முதல்வர் பதவி குறித்து டெல்லி மேலிடத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம் என கூறுகின்றனர். இந்த முறை காங்கிரஸ் எழுப்பும் கோரிக்கைகளை கண்டிப்பாக திமுக ஏற்றுக்கொள்ளாது. அதுபோல் அதிக தொகுதிகள் கொடுக்கவும் திமுக முன்வராத நிலையில் செல்வ பெருந்தகை மட்டும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினால் போதாது, நிர்வாகிகளும் ஒத்துழைத்தால் மட்டுமே கூட்டணி, இல்லையென்றால் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுத்த திட்டம் போட்டு வருவதாக டெல்லி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.